வணக்கம் நேயர்களே, நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன், மகிழ்ச்சி. பல நண்பர்களும் நேயர்களும் என்கிட்ட அடிக்கடி ஒரு சந்தேகத்தை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதற்கான விளக்கம்தான் இந்த வீடியோ. ஜோதிடம் சம்பந்தமான ஒரு சிறிய குறிப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திராஷ்டமம்னு ஜோதிடர்கள்லாம் பயமுறுத்துகிறாங்களே சார், நீங்களும் ஒரு ஜோதிடர் தானே, இதற்கான விளக்கத்தை சொல்லுங்கள். சந்திராஷ்டமத்தை கண்டு பயப்பட வேண்டாமா? சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவீங்க சார், அதனால் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ரைட். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன? அஷ்டமம்னா 8, சந்திரன் அஷ்டமத்தில் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வரக்கூடிய காலம்தான் சந்திராஷ்டமம். என்ன சார் அது என்ன 7ல் இருந்தால் என்ன 8ல் இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தானே சார், வரிசையாக வந்துக்கிட்டே இருக்க போகுது. ரைட். அப்போ அதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. சந்திரன் என்பது ஒரு ராசியில் 2.25 நாள் தான் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும். அப்போ ஒரு கட்டமாக மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ராசியிலையும் 2.25 நாள் இருக்கும். அப்போ உங்கள் ராசின்னா என்ன? சந்திரா லக்னம், அதுதான் ராசி. அப்போ லக்னம்ங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு உயிர் தோற்றம், அதுதான் உயிர் தோற்றம். அவனுடைய வேலைவாய்ப்பு, கல்வி, மன வாழ்க்கை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது லக்னம் தான். அதை விட்டுருங்க, அது தனி சப்ஜெக்ட். இந்த சந்திரா லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நாள் அன்று, உங்களுடைய என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தார், எத்தனாவது பாதத்தில் இருந்தார் அப்படின்னு கணிக்கிறது தான் ராசி. சார், இந்த ராசிக்கும் லக்னத்துக்கு உள்ள வேறுபாடுகள் பற்றி வேற ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ராசி என்பது என்ன செய்யும்? உங்களுடைய அன்றாட இயக்கங்களை தீர்மானிப்பது. லக்னம் என்பது டோட்டலாக உங்களை அப்படியே உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தோற்றம், உங்களுடைய கேரக்டரு, உங்களுடைய மன வாழ்க்கை, உங்களுடைய மக்கட்பேறு, உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய சகல விஷயத்தையும் உங்கள் தொழில் என்ன, வருமானம் என்ன, இது அத்தனையும் தீர்மானிக்கிறது லக்னம். அது பர்மனண்ட், அதில் எந்த சேஞ்சும் யாரும் பண்ணவே முடியாது. நீங்கள் பிறந்த நாளன்று அந்த பிறந்த நேரப்படி கணிக்கப்பட்ட அந்த லக்னம், அந்த லக்னத்திலிருந்து தான் எல்லா கட்டங்களும் எண்ணப்படும். லன்னு போட்டிருக்கும், உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லன்னு போட்டிருக்கோம். அதை ஒன்றுன்னு வச்சுக்கணும். அதை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து 1, 2, 3, 4 எடுத்து 12 வரைக்கும் வந்து திரும்ப 1 வரும். அப்போ அதில் பொறுத்து தான் உங்களுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படுது. சரி சார், அப்போ அந்த சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நீங்கள் பிறந்த அந்த தேதி அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணித்தார் என்பது தான் உங்களுடைய ஜென்ம ராசி. ஜென்ம லக்னம்ங்கிறது வேற, ஜென்ம ராசிங்கிறது வேற. இந்த ஜென்ம ராசியை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுடைய கோச்சார பலன்கள், அது இப்போ 7 நடக்குதா, அஷ்டமத்து ஜனி நடக்குதா, கண்டக ஜனி நடக்குதா, 9ல் குரு இருக்காரா, இல்லை அஷ்டமத்து குருவா, அர்த்தாஷ்டம குருவா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் ராசி. இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் ரொம்ப பேர் போட்டு குழப்பிக்கிறீங்க, அதை முதல்ல விட்டுருங்க. லக்னம் என்பது அவர் ஜோதிடர் பார்த்துக்கு வராது, விட்டுருங்க. இதை நீங்கள் சந்திராலக்னம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ராசி பலன்கள், நீங்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மற்ற சமூக ஊடகங்களிலும் வரக்கூடிய ராசி பலன்கள் என்பது இந்த சந்திராலக்னத்தை, இந்த ராசியை அடிப்படையாக கொண்டது தான். இதுதான் உங்களுடைய அன்றாட இயக்கங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபத்துக்கு வந்து 2ல் செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, கண் பார்வையை கொஞ்சம் ஏதாச்சும் கோளாறு பண்ணும், அல்லது உடம்பில்
பேச்சில் உங்களுடைய இது எல்லாமே உஷ்ணம் தெரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம். இது 2ல் செவ்வாய் இருக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது ஒரு ராசியில் இப்போ சந்திரன் எப்படி 2.25 நாள் இருக்கோ அதே போல் செவ்வாய் என்பது 1 மாதம் இருக்கும், 1.25 மாதம் இருக்கும், சமயத்தில் 1.5 மாதம் இருக்கும், சமயத்தில் 25 நாள்லே அதிச்சாரத்தில் சீக்கிரம் போயிடும், சில சமயம் போயிட்டு திரும்ப வரும், வக்ரமாகும். அதெல்லாம் அது நம்ம அது கணிக்க முடியாது. அது அன்றாடம் அந்த கிரக நிலவரத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கத்தை பார்க்கணும், அதுக்கு எந்தெந்த நட்சத்திரடைய சாரத்தில் அது பயணிக்குது, அடுத்த நட்சத்திரம் என்ன திரும்புதா, ரிட்ரோகேஷனா, வக்ரமாகுதா அல்லது அதிச்சாரமாகுதா, இதெல்லாம் ஒரு ஜோதிடர்கள் பார்த்துக்குவாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் இந்த பலன் எப்படி உங்களை பாதிக்கும்? இப்போ 8ல் செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, உங்களுடைய ராசிக்கு 8ல் செவ்வாய் இருக்குது கோச்சாரப்படி அப்படின்னாக்கா, நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னாக்கா, ஒரு நெருப்பு, ஒரு மின்சாரம், ஒரு ஆயுதத்தை அந்த கையாளும் போது, ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஒரு வாகனத்தை இயக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா விபத்துகள், ரத்தம் பார்க்கக்கூடிய நேரம். இதுதான் அந்த ராசி பலன்கிறதுக்கு நீங்கள் ஒரு சரியான அவேர்னஸ்னால் இதுதான். ராசி பலனில் இந்த அந்தந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தது மாதிரி தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நகர்வுகள் இருக்கும். 2ல் செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக பேச்சில் உஷ்ணம் கூட தான் இருக்கும், கொஞ்சம் வார்த்தையெல்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரையும் எடுத்தறிஞ்சு தான் பேசுவீங்க. அதே இது 3ல் போய் செவ்வாய் மறையுது, 8ல் மறையுது அல்லது 6ல் மறையுது அப்படின்னாக்கா, இயல்பாகவே உங்களுக்கு அன்னைக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிரும், தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும், பயமாக இருக்கும், ஐயோ எப்படி என்ன பண்ண போகிறோம். இதுதான் அந்த அன்றாடம் இந்த கிரகங்கள் நம்மளை இயக்குகிற விதம். இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் சந்திரன் இப்போ அந்த 8ஆம் இடத்தில் மறைகிறது. 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். 3, 6, 8, 12ஆம் இடங்கள் என்பது மறைவு ஸ்தானங்கள். அதில் குறிப்பாக அஷ்டமம் என்பது ஒரு வலிமையான இடம். அந்த இடத்தில் சந்திரன் மறையும் போது என்ன மாறுதல்கள் நிகழ்கின்றன, அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். காரணம் என்னன்னாக்கா, இப்போ லூனார் எக்லிப்ஸ்னு சொல்கிறோம். காரணம் என்ன? சந்திர கிரகணம், லூனார் எக்லிப்ஸ். அப்போ லூனார் என்பது சந்திரனை குறிக்கிறது. ஒரு லுனாட்டிக் பெர்சன்னு சொல்கிறோம், ஒரு மனநலம் குன்றியவரை அல்லது ஒரு மனநிலை தெரிந்தவரை என்ன செய்கிறோம், மனநல கோளாறு உள்ளவங்களை என்ன சொல்கிறோம், லுனாட்டிக் பர்சன் அப்படின்னா என்ன சொல்கிறோம். அப்போ சந்திரன் என்பவர் மனோகாரகன், நம்முடைய மன இயல்புகளை தீர்மானிக்கக்கூடியவர் சந்திரன், மனோகாரகன். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய அந்த ஆழ்மனதினுடைய அந்த உத்வேகங்களை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். அதனால தான் பார்த்திங்கன்னா மனநலம் குன்றியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கும் சரி அல்லது பௌர்ணமி அன்னைக்கும் சரி அவருடைய இயல்புகள் மாறும், கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. இந்த சந்திரன் என்பது நம்முடைய மனத்தை தீர்மானிப்பது, மனோகாரகன். அப்படி தீர்மானிக்கக்கூடிய இந்த சந்திரன் 8ஆம் இடத்தில் சென்று மறைந்து விட்டால், அப்படின்னாக்க தன்னுடைய வலிமையை இழந்து விட்டால், 8ஆம் இடத்தில் மறைவுங்கிறது உங்களுக்கு புரிகிற முடியல நான் சொல்லணும்னா, அவர் தன்னுடைய வலிமையை இழக்கிறார். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு உங்களுடைய உடலும் மனமும், சந்திரன் என்பது தான் உடல், சூரியன் என்பது உயிர், சூரியன் என்பவர் ஆத்மகாரகன், சந்திரன் என்பவர் மனோகாரகன், சரீரம், இந்த உடலுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உடல் நல குறைவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன? விருச்சிகத்தில் சந்திரன் நீசம். ஒருவரே உங்களுக்கு அம்சத்தில் அந்த பலங்கள் கூட இருந்தால் கூட சில பேருக்கு அது மாறி, அதில் இன்னும் நிறைய இன்னர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. சார் எனக்கு விருச்சிக ராசி, ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன்னு உடனே எனக்கு ஒரு கேள்வியை போட்டுறாங்க கமெண்ட்டில். இல்லை, அப்படி இல்லை. விருச்சிகத்தில் சந்திரன் நீசமானாலும் கூட அம்சத்தில் அவருக்கு ரிஷபத்தில் உச்சமாக இருக்கலாம், வலிமையாக இருக்கலாம், அல்லது சந்திரன் வர்க்கோத்தம பலன் பெற்றிருக்கலாம்.
அப்போ அவருக்கு உடல்நலக்குறைவு ரொம்ப வராது. இங்கே ராசி கட்டத்திலும் சந்திரன் வீக்காக இருந்து நீசமாகி அல்லது 8இல் மறைந்து 6இல் மறைந்து அம்சத்திலும் அதே போன்று வலிமை குன்றி இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு தினசரி அதுவும் உடம்பு ஒன்று படுத்திட்டு தான் இருக்கும். அப்போ சந்திரன் என்பவர் நம்முடைய மன இயக்கத்தையும் உடல் நலத்தையும் இந்த சரீரத்தையும் குறிப்பவர். அந்த சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்தால் என்ன நடக்கும்? பயப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய பணிகள், இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, போங்க. ரெகுலராக ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அல்லது வேறு ஏதோ ஒரு யார்கிட்டயோ வேலை பார்க்குறீங்க, இப்போ தனியார் துறையில் இருக்கீங்க அல்லது அரசு துறையில் இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் ரொட்டீனாக செய்யலாம். சந்திராஷ்டமம்னு வீட்டில் 2.25 நாளும் படுத்துக்க சொல்ல யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லவும் மாட்டார்கள். சந்திராஷ்டமம்னா வெளியிலே கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சில பேர் உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு, அவ்வளோதான். இந்த 2.25 நாளும் ஒரு முக்கியமான பணிகளை துவங்கக்கூடாது, புதியதாக துவங்கக்கூடாது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதியதாக எந்த ஒரு தொழிலும் அல்லது ஒரு முயற்சியோ அல்லது ஒரு நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட துவங்குறீங்க அல்லது கல்யாண பேச்சை துவங்குறீங்க, அந்த கல்யாணம் யாருக்கு அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அல்லது உங்களுக்கோ பார்க்கும்போது அது சந்திராஷ்டம தினத்தில் துவக்கக்கூடாது. ஒரு சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகக்கூடாது. இதை தான் ஜோதிடம் சொல்லுது. அப்போ அந்த 2.25 நாள் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அதேமாரி ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும்போது அந்த கல்யாண நாளில், அந்த திருமண நாளில் பையனுக்கோ பொண்ணுக்கோ சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அதுமாரி ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறீங்களா, அந்த வீட்டு தலைவருக்கும் கிரக தலைவருக்கும் அந்த கிரகத்தில் தலைவிக்கும் அந்த இல்ல தலைவிக்கும் இல்லத்து அந்த உரிமையாளருக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. சார் அப்படிலாம் எங்களுக்கு நாள் பார்க்க முடியல சார், அட்லீஸ்ட் அந்த இல்லத்து அரசி அவங்களுக்காவது சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா கிரகப்பிரவேசம்ங்கிறது எப்போதுமே அந்த பெண் ஜாதகத்தை தான் பார்க்கணும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும். ஒரு வளைகாப்பு போடுறீங்க, அந்த பொண்ணுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. ஒரு சடங்கு முடித்து ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே அழைக்கிறீங்க, அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அதுமாரி குழந்தையை தொட்டிலிடுகிறீர்கள்னா அந்த சந்திராஷ்டமம், அந்த குழந்தைக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான புதியதாக துவங்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் தவிர்த்து விடுவது நல்லது ஒன்று. ஆனால் ரெகுலராக ஏற்கனவே நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிற காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். கடைக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், உங்களுடைய பணிகளை செய்யலாம், வியாபாரத்தை செய்யலாம், அதிலெல்லாம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சுணக்கம் இருக்கும், உங்களுக்கு அலைச்சல் அதிகம் இருக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அன்றைக்கி அலைச்சல் கூட இருக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அன்றைக்கி வீட்டில் படுத்து தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய ரொட்டீன் டியூட்டிஸை நீங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. ஆனால் புதிய முயற்சிகளை எதையும் செய்யாதீங்க. ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது சந்திராஷ்டமம் 2.25 நாள் அப்படின்னாக்கா அன்றைக்கி பூரா அந்த சொற்களை கவனமாக பயன்படுத்துவது நல்லது. ஏன்னா சும்மா இருக்கும்போதே சீண்டுவாங்க. நீங்கள் நல்ல சென்ஸில் தான் சொல்லுவீங்க, ஆனால் அதை தப்பாக எடுத்துக்குவாங்க. உங்கள் வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம். அதை முத நாள் வரைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாரும் கோவப்பட மாட்டாங்க. ஆனால் சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லை அவங்க திரித்து எடுத்துக்குவாங்க. அவங்க இன்டர்பிரேட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், வெட்டி வம்பு வரும். அதனால் சந்திராஷ்டம தினத்தன்று முக்கியமாக வாயை மூடிக்கொள்வது நல்லது. ரைட், ஃபஸ்ட்டு அதான். பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. அதுவும் முக்கியமாக அலைபேசியில் கைபேசியில் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னா நேரில் பேசினா கூட சில விளக்கங்கள் நம்முடைய முகபாவத்தை பார்த்து அவங்க அந்த அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. கைபேசியில் கண்டிப்பாக சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசாதீங்க. அது பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். சரியா? அப்போ கண்டிப்பாக சர்ச்சைக்குரிய விஷயங்களை சந்திராஷ்டம தினத்தில் அலுவலகத்திலோ
வீட்டிலோ கடையிலோ வியாபார ஸ்தலத்திலோ நண்பர்களிடத்திலோ உறவினரிடத்திலோ கண்டிப்பாக பேசாமல் இருப்பது மிக நல்லது. அதுதான் நீங்கள் சந்திராஷ்டமத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ ஒரு ஃபோன் கையில் வச்சுருக்கீங்க, காஸ்ட்லி ஃபோனு, இப்போ S22 S24 மாரி லேக்ஸ் கணக்கில் உள்ளதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஐஃபோன் இருக்குது. அதை இன்றைக்கி நீங்கள் கவனமாக கையாளணும். ஒன்றா கீழே விழுந்து உடையலாம், அல்லது நீங்கள் வண்டியில் போகும்போது தவறி பேசிகிட்டே போகிறீங்க, கீழே விழலாம் வண்டியிலேருந்து, அல்லது மறதியாக எங்காவது வைத்து விடலாம். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கும். அதுமாரி அலுவலகத்தில் இருக்கீங்களா, அரசு பணியில் இருக்கீங்களா, ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கும், அல்லது முக்கியமான பேப்பர் உங்கள்கிட்ட கொடுத்து இதை வச்சிங்க, நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கிறேன்னு உங்களுக்கு மேலதிகாரி சொல்லிட்டு போவார். நீங்கள் சந்திராசிரமமாக இருக்கும், அன்னைக்கு பார்த்தா அதை எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிடுவீங்க, எங்கே போட்டிங்கன்னே தெரியாது. காலைல ஒரு அவசரத்தில் 10 மணிக்கு உட்காந்து கேட்பார், மீட்டிங் ஹாலில் உட்காந்து நேற்று கொடுத்தாலும் அதை கொண்டாங்க அப்படின்னு, அன்னைக்கு மாட்டிக்குவீங்க. அப்போ சந்திராஷ்டமம்னா ஒரு தடவைக்கு 2 தடவை சார் என்ன செய்யணும், அந்த பேப்பரை யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு, அப்பா நான் இந்த இடத்துல இதை வைக்கிறேன், அல்லது மனைவிகிட்ட பிள்ளைகிட்ட இந்த ஃபைலை இங்கே வச்சுருக்கேன், நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. இப்படியாக நம்முடைய அதாவது விதியை மதியால் வெல்லலாம்னா இதுதான். அதை ஒரு தடவைக்கு 2 தடவையா, அப்போ ஒரு இடத்த பூட்ட மறந்துடலாம். உங்களுடைய லாக்கரையோ அல்லது அலுவலகத்தில் உங்கள் ரூமையோ அல்லது வியாபாரத்தில் உங்கள் கல்லாவையோ, அதேமாரி வீட்டை நைட்டை பூட்டிட்டோம்னு நினச்சிட்டு உள்ளே போய் படுத்துறீங்க, கேட்டு திறந்தே இருக்கும், வண்டியை தூக்கிட்டு போயிடும். அப்போ சந்திராஷ்டம தினத்தில் மறதி, அலைச்சல், ஆதாய குறைவு, விரயம், சர்ச்சையினால் சர்ச்சையான விஷயத்தை பேசியதால் சண்டை, வம்பு, மனக்குழப்பம், மனக்கலக்கம், சண்டை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. மற்ற நாள்லெல்லாம் அந்த மாதிரி ஒரு சண்டை வராது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒன்று சொல்லியிருப்பீங்க, என்ன சாம்பாரை வைக்கிற நீ 35 வருஷமாக சாம்பாரை வைக்கிற, இது என்ன இப்படி உப்பு இல்லாமல் இருக்குது, இந்த குழம்பு இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்குன்னா அன்னைக்கு பெரிய யுத்தமாயிடும். அவங்க அப்படியே அதை டைவெர்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியாக செஞ்சிட்டிங்களா, இப்போ நான் அந்த உப்பு போடாத ஒன்று தான் குறைவாக போச்சா, நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் சரியாக தான் செஞ்சிட்ருக்கீங்களா, அதை பண்ணலையா இதை பண்ணலையா, அப்படியே அது தொடர்ந்துக்கிட்டே போகும். உங்கள் அக்கா தங்கச்சிக்கு அதை செய்யலையா இதை செய்யலாம், எனக்கு என்ன செஞ்சீங்க, உங்கள் பிள்ளைக்கு என்ன செஞ்சீங்க, இது இப்படியே அது அந்த யுத்தம் வளர்த்துக்கிட்டே போகும். அப்போ தேவையில்லாமல் எந்த ஒரு சொல்லையும் சந்திராஷ்டமத்தில் சொல்லிடாதீங்க, அளந்து பேசுங்கள். இந்த வார்த்தையை பேசுனா பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே அனுமானிச்சுட்டு தான் வெளியிலே அந்த சொல்லை வெளியில் டெலிவரி பண்ணணும். அவ்வளோதான், டயலாக் டெலிவரி. அதுதான் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் சந்திராஷ்டமத்தில். அது சரி, சந்திராஷ்டமம் சார் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க சார், திருக்கணிதப்படி ஒன்று சொல்கிறாரு, வாக்கிய பஞ்சாங்கத்தில் வேறு ஒன்று சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுத்துக்கும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 8 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம் வரைக்கும், இந்த 8லேருந்து 10 மணி நேரம் தான் திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு 3 நாளே விட்டுருங்களா, ஒரு 3 நாளை வாயை பூட்டிடுங்க. 1, புதிய முயற்சிகளை செய்யாதீங்க. 2, 3வது விலையுயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸை அல்லது ஜுவல்ஸை அல்லது செல்ஃபோனை இதெல்லாம் கவனமாக வச்சுங்க. அடுத்த முக்கியமான எச்சரிக்கை, வண்டியில் போகும்போது உங்களுடைய லைசன்ஸு, அதுமாதிரி இன்சூரன்ஸு, ஹெல்மெட்டு, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கையில் எடுத்து செல்ல வேண்டும். நீ அதே ரோடு வழியாக இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் போயிருப்பீங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு போகும்போது கரெக்டாக கூப்பிட்டு கையில் கூப்பிட்டு நிப்பாட்டி என்னாச்சுன்னு போட்டு ஃபைனை போட்டுருவாங்க, கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும். நீதிமன்றத்துக்கு சென்று அபராதம் செலுத்த வேண்டிய இன்னும் கூட மாட்டிக்குவீங்க. என்னன்னாக்கா, ஏன் இப்போ நான் இவ்வளோ நாள் போனதெல்லாம் இப்போ அவன்லாம் போனான் இவன்லாம் போகிறான் அவனெல்லாம் பிடிச்சிங்களா அதுன்னு வாயை எக்குதப்பாக விட்டு தேவையில்லாமல் பெரிய ரகலை. ஒரு லைசன்ஸு, ஒரு ஹெல்மெட்டுக்காக கடைசியாக போலீஸ் காவலில் வைக்க வேண்டிய அளவுக்கு கூட அந்த வாக்குவாதம் முற்றிவிடும்.
அதே மாதிரி நீ கையை காட்டிட்டு திரும்பணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, மறந்துவிட்டு இண்டிகேட்டர் போடாமல் திரும்பிடுவீங்க, அவனாவது வந்து இடிச்சிருவான். ரோட்லேயே பெரிய யுத்தமாயிடும். தயவு செய்து சந்திராஷ்டமத்தன்னைக்கு வாகனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இயக்கணும். நீங்கள் நல்லாவே கரெக்டாக ஆஸ் பர் ரூல்ஸ் போனால் கூட வந்து இடிச்சிருவான். அப்படி தான் ஒரு சூழ்நிலை அன்றைக்கி. ஆனால் நீங்களும் இன்னும் கவனம் இல்லாமல் போனீங்கன்னு வச்சுங்க, அன்றைக்கி வீட்டில் இதுமாரி சந்திராஷ்டமம் அல்லது அலுவலகத்தில் மேலதிகாரி உங்களை திட்டாரு, அல்லது மனைவிட்ட சண்டை, அல்லது பையன் எதோ இருக்குதப்பா சொல்லிட்டான், இல்லை கஸ்டமர் ஏதோ வியாபாரத்தில் கண்டபடி பேசிட்டார் உங்களை, நீ என்ன இதை கொடுத்த துவரம்பருப்பு கொடுத்த வேகவே இல்லை அப்படின்னு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் கொடுத்த துவரம்பருப்பு வேஸ்ட்டுன்னு கொண்டாந்து தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாருனாக்கா அந்த டென்ஷனில் இருப்பீங்க. அதே டென்ஷனில் வண்டியை ஓட்டிகிட்டு போவீங்க. கண்டிப்பாக விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால் சந்திராஷ்டமத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம். சார், மருந்தை திங்கும்போது குரங்க நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் சந்திராஷ்டமத்தையும் நீங்கள் பாட்டுக்கு இருங்க, கவலைப்படாமல் இருக்குன்னா, நான் சொல்கிறது வந்து உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை அச்சமூட்டுவதற்காக இதை நான் சொல்லவே இல்லை. உங்களை ஒரு அவேர்னஸ், ஒரு எச்சரிக்கை. சார், சந்திராஷ்டமம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம், அது அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். உதாரணத்துக்கு கார்த்திகை, ஒரு கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க என்னைக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, மூல நட்சத்திரம் என்று வருகிறதோ அந்த மூல நட்சத்திரம் ஒரு நாள் பூரா இருக்கும், சமயத்தில் முதல் நாள் சாயங்காலம் வந்துட்டு மறுநாள் மத்தியானம் வரைக்கும் இருக்கும். அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒவ்வொரு எந்தெந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரம் வருகின்ற ரொம்ப கவனமாக இருக்கும். அன்றைக்கி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நான் ரெகுலராக ஜோதிட குறிப்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பஞ்சாங்க குறிப்பு, யாருக்கு சந்திராஷ்டமம், யாருக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தினசரி. என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை திறந்தாலே அது இருக்கும். நான் இப்படி சார் நாங்கள்லாம் பார்த்துக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக 17வது நட்சத்திரம். அப்படி இல்லையா, இப்போ பல மாதாந்திர காலண்டர்களில் மாத காலண்டரில் தினசரி காலண்டரில் சந்திராஷ்டமம் என்ன நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னு போட்டு ஒரு மூலம் பூராடம் பரணின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் உள்ள அன்பர்கள் அன்று மிக கவனமாக இருக்கும். அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 17வது நட்சத்திரம் நீங்கள் பிறந்த அஸ்வினி பரணி கார்த்திகையில் எண்ணிட்டு வாங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா சுலபமாக நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாக்கா சந்திராஷ்டமம் அட்டவணைன்னு போட்டிங்கன்னா வந்துடும். சந்திராஷ்டமம் டேபிள் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம்னு எந்த நட்சத்திரத்தை வரும்போது சந்திராஷ்டமம்னு அந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெட்டில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. சந்திராஷ்டமம் அட்டவணைன்னு போட்டிங்கன்னா வந்துடும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்றைய தினம் சந்திராஷ்டமம் வருகிறதுன்னு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சந்திராஷ்டமத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.